ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்களுக்கு சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான மாவு வீட்டில் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது தான் பார்க்கலாம் வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஆப். இந்த பை மோட்டோ ஆப் மூலிமா நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பை மோட்டோ ஆப் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆஃபரும் கிடைக்குது. இந்த ப்ராடக்டெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஆப்போடைய லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல வேர்க்கடலையும் பாதாம் அடுத்து பிஸ்தா இது எல்லாம் நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் எல்லாமே. இப்போ இது பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், இது எல்லாமே நான் ஒரு ஹெல்த் மிக்ஸுன்றது கடையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதிலே கொடுத்துருப்பாங்க. இந்த எல்லா பருப்பு வகைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, அடுத்து ஜவ்வரிசி, கோதுமை, அப்புறம் சிகப்பு அரிசி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அடுத்து இது பார்லி அரிசி, அடுத்து சோளம், நெக்ஸ்ட் ஒன் கம்பு, கேழ்வரகு. இது எல்லாமே நான் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இது எல்லாமே ஃப்ரை பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஆற வச்சு எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். பேபி நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுக்குறது தான் நம்ம பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதே போல் செய்யணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ அந்த பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா பருப்பு ஐட்டம் அரிசியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் வீட்டில் இருந்தே பருப்பு எடுத்திருக்கேன், பருப்பு அரிசியெல்லாம். பருப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, அடுத்து உளுந்து. இது எல்லாம் நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை பண்ணி நம்ம சேர்க்குறதுனால இதிலே கொஞ்சம் ஆஃப் பாயில் மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வாசனையாகவும் இருக்கும். அந்த கஞ்சி ரெடி பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரை பண்ணுறோம். நம்ம அடுத்து பருப்பு எடுக்கிறோம். பருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இந்த பருப்பு எடுத்ததில் டபுள் மடங்கு அரிசி எடுத்துக்கணும். ஏன்னா அரிசி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிட்டா நல்லது. அரிசியும் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிஞ்சு வர மாதிரி, ஸ்டேஜில் பொரிஞ்சு வர மாதிரி இந்த மாதிரி நல்லா வறுத்து எல்லாம் தனித்தனியாக ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நான் பார்த்திங்கன்னா ஒரு 1 kg வந்தது. இது தனியாக நம்ம மிக்சிலேயும் இல்லை வெளியில் மிஷினில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிஷினில் அரைச்சி இந்த மாதிரி ஒரு கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி, இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும்போது கொஞ்சம் கெட்டியாக நல்லாயிருக்கும். தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதே போல் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.